அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீமைகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த பரிகார தலம் தாங்க திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க. அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்குது இந்த கோவில். காவேரி வடகரையில இருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி தென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குது. மகாவிஷ்ணுடைய தசாவதாரத்தில் தான் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்குது. இந்த அவதாரத்தில் தேவகியனுடைய குழந்தையாக தான் கிருஷ்ணுமே யசோதியின் குழந்தையாக மாயாதேவியுமே அவதரிக்கிறாங்க. இவ்விரு குழந்தைகளுக்குமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுது. இதனால் கம்சன் அறிந்து கொண்டதாலோ குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டது அறிய இயலாதவனாக இருக்கிறான். குழந்தையை கொல்ல துணிந்து கம்சனுமே தேவகினுடைய அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுறான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றிருக்குது. அன்னையினுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சனோ பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களில் எண்ணற்ற ஆயுதங்களையும் தாங்கி நிற்கிறார். இவ்வுலகை காக்க அவதரித்து நின்றாள்னு சொல்லலாம். இத்தேவியை பார்த்தீங்கன்னா மகாமாரினும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக தான் மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக தற்போது பூஜிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் தான் அம்மனுடைய திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்ததால தான் அப்போது அங்கு ஆட்சி செய்த ஜி.எஸ். சுவாமிகள் அம்மனுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்திருக்காங்க. அதன்படி தான் பணிவிடை புரிவோர் அத்திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்திருக்காங்க. ஒரு இடத்துல இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாறியிருக்காங்க. அவர்கள் இளைப்பாறிய இந்த இடம்தான் இப்போது சமயபுரம் என்ற பெயரில் வழங்கி வருதுங்க. அதன் நினைவாகத்தான் இப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் திருவிழாவினுடைய 8ஆம் நாளில் அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருது. இளைப்பாறிய அப்பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்கு வந்துதான் கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையினுடைய திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விடுவாங்களா. அவ்வாறு அவர்கள் வைத்த இடம்தான் மாரியம்மனுடைய அருளாலயமாக திகழ்ந்து வருது. மேலும் பார்த்தீங்கன்னா கண்ணனூர் மாரியம்மன் இந்த திருப்பெயர் கொண்டுதான் அழைக்கப்படுறார். சமயபுரம் மாரியம்மனுடைய திருத்தலத்தின் சிறப்பு நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க. திருக்கடையூர்ல இருந்து மார்க்கண்டேயன் அதீத பக்திக்கு மயங்கிதான் காலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளித்திருக்காங்க. உலகில பார்த்தீங்கன்னா ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அந்த நிலையில யமதர்மன் சபையில மூத்த அமைச்சராக இருந்தவர் தான் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசுரன் பூவுலகத்தில் இறங்கி இறப்பு நின்றுவிட்ட நிலையிலால நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தி வந்திருக்காரு. அதர்மம் அழிந்து தர்மம் தடை தொங்க மும்மூர்த்திகளின் மாயாசுரனை அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க தெய்வம் தாங்க இந்த சமயபுரம் மாரியம்மன். இன்றும் பார்த்தீங்கன்னா கருவறையில் உள்ள அம்மனுடைய வலது பொற்கமல திருப்பாதத்தில் பார்த்தீங்கன்னா மாயாசுரனுடைய தலை மீது எழுந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இத்திருக்கோயில் பார்த்தீங்கன்னா தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருது. சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்பதான் இந்த கோவிலையும் அமைச்சிருக்காங்க. செழிப்பையுமே வளத்தையும் உணர்த்துவதாக கூறுது. கோவிலினுடைய முகப்புல பார்த்தீங்கன்னா நீண்ட பெருமண்டபம், பார்வதி மண்டபம், கல்யாண மண்டபம்னு சொல்றாங்க. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா கிழக்கில் சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும், தெற்கில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு முருகன் திருக்கோயிலும் அமைந்திருக்குங்க. தேரோடும் வீதியில தான் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்குது. மேற்குல பார்த்தீங்கன்னா அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்பம்சமாக இருக்குதுங்க. திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருச்சுற்றில் தான் அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்குது. 2ஆம் திருச்சுற்றை முடிவடைந்த பின்னர் நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றை அதனை தொடர்ந்து தான் மாவிளக்கு மண்டபத்தை நீங்கள் பார்க்கலாம். கருவறைக்குள்ள செல்லும் வழியில தான் இருபுறமே பார்த்தீங்கன்னா துவார சக்திகளுடைய சுதை உருவத்தை பார்க்க முடியும். வலதுபுறம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு கருப்பண சுவாமியின் சன்னதி இருக்குது. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் தான்
மகா மண்டபமும் அர்த்த மண்டபமும் சொல்லப்படுது. கருவறை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பிரகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த பிரகாரத்தில் தான் விமானத்தினுடைய அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போன்று அமைத்திருக்காங்க. அதில் நீர் நிரப்பி வச்சிருப்பாங்களாம். அம்மளுடைய கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் உக்கிரத்தை தணிப்பதற்காகவும் தான் இந்த முறையை மேற்கொண்டிருக்காங்க. கருவறையில் பார்த்தீங்கன்னா இடதுபுறம் தான் உற்சவ அம்மனுடைய சன்னதி இருக்குதுங்க. இந்த திருமேனிக்கு நாள்தோறுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுது. சமயபுரம் அருகில் உள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனிக்கு இங்கு நாள்தோறுமே அபிஷேகம் செய்கிறாங்க. உற்சவ அம்மனுக்கு மட்டும் தினமுமே 6 கால பூஜையும் அபிஷேகம் நடத்தப்படுது. காலை நேரம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி, மாலை பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் தான் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுதுங்க. இதனால் அம்மை நோய் கண்டவங்க, உடல்நிலை குறைவு உள்ளவங்களோ நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுறாங்க. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா கருவறையில் தான் அம்மன் வீற்றிருப்பது வழக்கங்க. ஆனாலும் மற்ற கோவில்களை விடவே இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்கி வரா. மூலவருடைய திருவுருவம் பார்த்தீங்கன்னா மரத்தால் ஆனதுன்னா அதன் மேலே தான் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொண்டு இருப்பது புதுமையான ஒன்றாகவே இருக்குதுங்க. தங்க ஜட மகுடம், குங்குமம் மேனி நிறத்தில், நெற்றில அழகிய வைர பட்டைகள் மின்ன, கண்களில் அருளொளி வீச வைர கமல்களோட தான் மூக்குத்தியுடனும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கைகளில் இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா கபாலம், மணி, வில், பாசம், வலதுபுறமாக கத்தி, சூளம், அம்பு, உடுக்கை ஆகிய ஆயுதங்களை ஏந்தியவளாக இருக்கிறார். இடது காலை மடக்கியும் வலது காலை தொங்கவிட்ட நிலையில சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு குறைகளை நீக்கி அருள் வழங்கி கொண்டிருக்கிறாள் சமயபுரத்து மாரியம்மன். இந்த கோவிலில் கொண்டாடப்படுகின்ற சிறப்பு திருவிழாக்கள் என்னென்ன தெரியுமா? தைப்பூச திருவிழா, பூச்சொரித்தல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழாவும் முக்கியமான விழாக்களாக கொண்டாடப்படுதுங்க. தை மாதத்தில் மட்டும் 11 நாட்கள் தைப்பூச திருவிழாவாக நடைபெறுது. 10ஆம் திருநாளில் தான் ஸ்ரீரங்க அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடத்துகிறாங்க. மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பூச்சொரித்தல் நடைபெறுது. மகிஷாசுரனை வதம் செய்வது, பாவம் தீரமும் தன் கோபம் அடங்கும் தான் தவம் செய்து பச்சைப்பட்டி விரதம் இருந்து சொரூபியாய் மாரியம்மன் என்ற பெயர்ல மக்களுக்கு அருள்பாலித்து வரா. அம்மன் பார்த்தீங்கன்னா பச்சைப்பட்டினை விரதம் மேற்கொள்ளும் போது 28 நாட்களுக்குமே நெய்வேத்தியம் கிடையாதாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்காக இளநீர், கரும்புச்சாறு, துள்ளுமாவை மட்டுமே படைக்கிறாங்க. பூச்சொரித்தல் விழா நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் பல்வேறு பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தர செய்து பூத்தட்டுக்களையும் பூக்கொடைகளையுமே ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபட்டு செல்வாங்களாம். பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தாங்க சித்திரை தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றமும், சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமையில சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமும் நடத்தப்படும். பச்சைப்பட்டினி விரதம் பூர்ணமடைந்த உடனே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய சர்வ சக்தியும் பெற்று படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் போன்ற பாலித்தால், தெப்பம் என 5 தொழில்களையுமே சித்திரை பெருந்திருவிழா நாட்களில் தான் அம்மன் அருள் புரிவது இத்திருக்கோவிலையும் சித்திரை திருவிழாவின் தனிச்சிறப்பாக சொல்லலாம். நோய் கண்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து தங்கி நோய் நீங்கும் வரையுமே இருந்து வழிபாடு செய்வாங்க. இவர்கள் மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படுது. அம்மையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்களுமே தங்களது வேண்டுதல் மாரியம்மனிடம் தெரிவித்து அது நிறைவேறிய பின்னாடி பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உருவம் வைத்து வழிபடுதல் போன்ற நேர்த்திக்கடனை செய்வாங்க. கோழி, ஆடுகளை காணிக்கையாக செலுத்துதல் போன்றவற்றை பக்தர்களும் மேற்கொள்வாங்க. மாசி, பங்குனி, சித்திரை மாதங்களில் தான் மாலை அணிந்து வந்து விரதம் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக கூட வந்து மாரியம்மனை வேண்டி தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி செல்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதத்தில் தான் தங்களுடைய நேர்த்தி கடனை மாரியம்மனுக்காக செலுத்துகிறாங்க. மற்ற மாதங்களை காட்டிலுமே பார்த்திங்கன்னா பங்குனி, சித்திரை மாதங்களில் தான் பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா. வரும் பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா நீர்மோர், வானகம் போன்றவற்றை பொதுமக்கள் வழங்கி பக்தர்களை இளைப்பாற செய்கிறாங்க. அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்கி மறுநாள் காலையில் வழிபட்டு சென்றாலே காரியங்கள் அனைத்துமே நிறைவேறணும். அந்த பகுதியில்
இருக்கின்ற பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமயபுரம் மாரியம்மன் போற்றி என பதிவிடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.